பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் விசேஷித்த ஜெப நாள் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பது சந்தோஷம். தேவன் நமக்கு அருமையான வாக்குத்தத்தத்தை இந்த மே மாதத்துக்கு என்று கொடுத்திருக்கிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் யார் இடத்துல பேசுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது தேசத்தின் இடத்தில் பேசுகிறார், ஒரு நிலத்தின் இடத்தில் பேசுகிறார். அப்போ அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் யாரிடத்துல பேசினாலும் அது அவருக்கு மறு உத்தரவு கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. அதான் இந்த உலக தோற்றத்திலே நம்ம பார்க்குறோம். தேவனுடைய வார்த்தை தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் உருவாக்கிற்று. அப்போ நம்ம பார்க்கும்போது இயற்கை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். யோனா புத்தகத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த பெரிய மீன் கீழ்ப்படிந்தது. அங்கே ஒரு ஆமணக்கு செடியை வளர சொன்னபோது அது வளர்ந்தது, கீழ்ப்படிந்தது. ஒரு புழுவை அனுப்பி அந்த செடியை சாப்பிடுன்னு சொன்னப்போ அது கீழ்ப்படிந்தது. அப்படியாக இயற்கை எல்லாமே தேவனுக்கு கீழ்ப்படுகிறதா இருக்கிறது என்பதை நாம் பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல யோவேல் புத்தகத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த நிலம் பாழாய் போனது, மரம் செடி கொடி இவைகளெல்லாம் பாழாய் போனது. ஆகையால் அங்கே மிருக ஜீவன்களுக்கும் உணவில்லாமல் அவைகளும் அங்கு வேதனையில் இருக்கிறதை நாம் பார்த்தோம். அப்போ இங்கே நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இந்த சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி தேசத்துக்கு தேவன் பேசுகிறார். அப்போ தேசத்தில் இருக்கிற நமக்கும் அது சொந்தமாக இருக்கிறது, அதே நேரத்தில் தேசமாகிய நிலத்துக்கும் அது சொந்தமாக இருக்கிறது. மரம் செடி கொடி மிருகங்கள் எல்லாவற்றுக்கும் அது சொந்தமாக இருக்கிறது. ஏனென்று நாம் பார்க்கும்போது பின்னாடி நம்ம பார்க்கும்போது தேவன் அந்த தேசத்தை செழிக்க பண்ணுகிறார். அந்த தேசம் செழித்து வளருகிறது. அதன் மூலமாக அங்கே மிருக ஜீவன்கள் அவைகள் ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளுகிறது. ஸோ இவைகளுடைய செழிப்பு நிமித்தமாக மனிதன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது தேவன் மனிதனுக்கு என்ன தேவையோ அதை ஆயத்தப்படுத்தி மனிதனுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது முதலாவது மனிதனுக்கு தேவையான காரியங்கள் என்னவோ அதனிடத்தில் பேசுகிறார், அவைகளை ஆயத்தப்படுத்துகிறார். அவைகளை ஆயத்தப்படுத்தி அவைகளை ஆசீர்வதித்து அவைகள் செழிக்கும் பொழுது அந்த செழிப்பை மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிறார். ஆகையால் தேவன் நமக்காக எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அப்போ இந்த மாதத்தில் தேவன் நமக்காக பெரிய காரியத்தை, பெரிய அதிசயங்களை, அற்புதங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆகையால் தான் அவர் சொல்லுகிறார், நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை இந்த மாதத்தில் சில சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம், சில பிரச்சனைகளை நீங்கள் கையாள வேண்டியதாக இருக்கலாம். எப்படி இந்த சூழ்நிலையை நான் கையாள போகிறேன், இதை குறித்து நான் என்ன செய்ய போகிறேன் என்று நீங்கள் திகைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களிடத்தில் சொல்லுகிற காரியம், நீ பயப்படாத. ஏனென்றால் அந்த சூழ்நிலையை பார்த்து தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார், உங்களுடைய பிரச்சனையை பார்த்து தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். அவைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை, அவைகளை தேவன் பொறுப்பெடுத்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். ஆகையால் நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் பயப்படாமல் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து அவர் எனக்காக செயல்படுகிறார் என்ற நிச்சயத்தோடு மகிழ்ந்து களி கூறுவதுதான் நம்முடைய பங்காய் இருக்கிறது. ஏனென்றால் தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். பின்பாக 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும். இங்கே நம்ம பார்க்குறோம், தேவன் யாரிடத்துல பேசுகிறார்? மிருக ஜீவன்களிடத்தில் பேசுகிறார். அந்த மிருக ஜீவன்கள் நம்முடைய ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அப்போ தேவன் நமக்கென்று அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பார்த்து அவர் பேசுகிறார். ஏனென்றால் அவைகள் நமக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. சூழ்நிலையை பார்த்து பேசுகிறார், கடினமான காரியங்களை மாற்றும்படியாக அவைகளை பார்த்து தேவன் பேசுகிறார். அதே நேரத்தில் ஆசீர்வாதங்களை குறித்தும் தேவன் அவைகளிடத்திலும் பேசுகிறார்.
உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுகிறார். உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் அது வந்து சேரும்படியாக, உங்களை வந்து அது அடையும்படியாக, உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஆசீர்வாதங்களிடத்தில் தேவன் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அந்த நிலம் அது தன்னை ஆயத்தப்படுத்தி கனிகளை கொடுக்கத்தக்கதாக தேவன் அவைகளிடத்தில் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அவைகள் கனி கொடுப்பது எதற்காக? அது நமக்காக, அது உங்களுக்காக. அந்த ஆசீர்வாதத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி ஏற்ற நேரத்தில் அதை உங்களுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் மகிழ்ந்து களி கூறுங்க. ஆண்டவர் உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அது உங்களை வந்து சேரப்போகிறது. ஆகையால் இப்பொழுது அது வருவதற்கு முன்பாகவே நாம் துதித்து, நாம் நிச்சயத்தோடு தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார், செய்வார் என்று சொல்லி அவரை துதிக்கும் பொழுது அது சீக்கிரமாய் நம்மை வந்து சேருகிறதாய் இருக்கிறது. 23ஆம் வசனத்தை கேட்போம். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். இப்போதான் பிள்ளைகளிடத்தில் பேசுகிறார். சீயோன் குமாரர்களே, தேவனுக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அப்போ தேவனுக்குள் நாம் மகிழ்ந்து களி கூறும் பொழுது அவர் ஏற்கனவே அவர் ப்ரீ பிளான்டாக நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகள் நம்மை வந்து சேரும். அவர் முன்மாரியும் பின்மாரியும் நம்முடைய வாழ்க்கையில் பொழிய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தேவன் ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். எசேக்கியேல் 34:26 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆமென். அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், மழை என்பது அது ஆசீர்வாதமான மழையாய் இருக்கிறது. அப்பொழுது தேவன் சுற்றுப்புறத்தை அவர் செழிக்க பண்ணுகிறார். அப்போ உங்களுடைய எல்லைகளை மாத்திரமல்ல, உங்கள் நிமித்தமாக உங்கள் சுற்றுப்புறங்கள் அது செழிக்கிறது, அது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படின்னா உங்களை சார்ந்தவர்களையும் உங்கள் நிமித்தமாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆசீர்வாதமான மழையை பொழிய பண்ணுகிறவர். மழையைப் போல ஆசீர்வாதங்களினால் உங்களை நிரப்புகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆகையால் இந்த மாதத்தில் அநேக நன்மைகளினால் ஆண்டவர் உங்களை திருப்திப்படுத்த போகிறார். நாம் செய்ய போகிற காரியம் மகிழ்ந்து களி கூறப் போகிறோம், அவரை துதிக்க போகிறோம், அவரை ஆராதிக்க போகிறோம், அவரை கொண்டாட போகிறோம். அதுதான் இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கிறது. யோவேல் 2:24 முதல் 26 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இங்கே நம்ம பார்க்கும்போது அப்படியான ஆசீர்வாத மழையினால் தேவன் நம்மை நிரப்பும் பொழுது நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். அப்போ தேவன் நம்மை நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தினால் திருப்திப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இழந்து போனதை, அங்கே வெட்டுக்கிளிகள் தின்ற அந்த வருஷத்துக்கு தக்க பலனை மீண்டும் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்படின்னா இப்போ விளைச்சல் உண்டாகுது, அந்த இப்போ நன்மையை பெற்றுக்கொள்கிறோம், அந்த நன்மையே நிரம்பி வழிகிற நன்மையாக இருக்கிறது. இதுக்கு முன்பாக நாம் இழந்து போன காரியங்களும் மீண்டும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படின்னா ரெட்டிப்பான ஆசீர்வாதம், நிறைவின் மேல் நிறைவான ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்.
அவர் அப்படியாக உங்களை திருப்திப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கொடுத்து இழந்து போனதையும் மீண்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க விதத்தில் தேவன் அற்புதமாய் அவர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். 26ஆம் வசனத்தில் பார்க்கும்போது இப்படிப்பட்ட நன்மைகளை தேவன் நமக்கு கொடுக்கும் பொழுது அவரை துதித்து அவருக்குள் நாம் களி கூற வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகையால் அவர் நம்மை எப்படியாக அற்புதமாய் நடத்தி இருக்கிறார், அற்புதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். இங்கே ஆங்கிலத்தில் பார்க்கும்போது டெல்ட் ஒண்டரஸ்லி வித் யூ. உன்னிடத்தில் ஆண்டவர் எப்படி அற்புதமாய் உனக்கு நன்மை செய்திருக்கிறார், உனக்கு அப்படின்னு பர்சனலாக நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவர் ஆச்சரியமான காரியங்களை உங்களுக்கு செய்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் நீங்கள் அவரை துதியுங்கள். நாம் துதிக்கும்போது தேவன் பெரிய காரியங்களை உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு செய்கிறவராய் இருக்கிறார். முன்பாக நம்ம பார்த்தோம், தேசம்னு பார்த்தோம், மிருகம் பார்த்தோம், அங்கே வயல்வெளிகளை பார்த்தோம், செடி கொடிகளிடத்தில் தேவன் பேசினார். அப்புறம் தேவ ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் அப்படியாக பேசினார். ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம், தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் சொந்தமாகும் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். ஆகையால் நிச்சயமாய் நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆகையால் துதியுங்கள், அவரை புகழுங்கள், அவரை போற்றுங்கள், அவரை ஆராதியுங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிப்பட்ட தேவைகளை அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். 27ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவரென்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். இந்த இடத்துல நம்ம பார்க்கிற காரியம், அவர் உங்களோடு இனி இருக்க போகிறார். அவர் உங்களோடு இருப்பதினால இந்த ஆசீர்வாதத்தை எந்த சத்ருவும் மீண்டும் திருடிக்கொள்ள முடியாது. இந்த ஆசீர்வாதம் உங்களிடத்தில் தங்குகிறதாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, தேவன் ஒருபோதும் இனி நீங்கள் வெட்கப்பட அவர் அனுமதி கொடுக்க மாட்டார். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஒருவேளை கடந்த காலத்தில் நீங்கள் இழந்து போனது நிமித்தமாக நீங்கள் நிந்தைகளுக்குள்ளே கடந்து வந்திருக்கலாம், நீங்கள் வெட்கப்பட்டு போய் நின்றிருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். ஆகையால் நீங்கள் ஒருபோதும் இனி வெட்கப்பட போவது கிடையாது. இனி ஒருபோதும் நீங்கள் எதையும் இழந்து போக மாட்டீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை உயர்த்துவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். 28, 29. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். ஆமென். அப்போ இங்கே நம்ம பார்க்குற காரியம், ஆசீர்வாதமான மழையை தேவன் பொழிய பண்ணினார். தேசம் மகிழ்ந்து களி கூர்ந்தது, கனிகளை கொடுத்தது. ஆசீர்வாதத்தின் நிறைவினால் அது கொண்டாடி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அப்போ இங்கே நம்முடைய ஃபிசிக்கல் நீட்ஸை ஆண்டவர் இப்படியாக சந்தித்து நம்மை களிக்கூற செய்கிறார், நம்மை துதிக்க வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ அப்படியாக நம்ம துதிக்கும் போது, தேவனை மகிமைப்படுத்தும் போது அவர் நம்மோடு வந்து தங்கி விடுகிறார். அவர் நம்மோடு வாசம் பண்ணுகிறவராய் மாறி விடுகிறார். அப்பொழுது என்ன நடக்கிறது? ஆவிக்குரிய மழையை தேவன் ஊற்றுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வாதத்தை காணும்படியாக, நம்மை பலப்படுத்தும்படியாக ஆவியானவரை அவர் ஊற்றுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ ஆவியானவர் எப்படி இந்த மழை பொழிந்த பொழுது தேசம் களி கூர்ந்ததோ, அதே போல் ஆவியானவர் நம்மீது பொழியும் பொழுது நம்முடைய ஆன்மா களி கூறுகிறது, நம்முடைய ஆவி களி கூறுகிறது. நாம் எழும்புகிறோம், நாம் செழிக்கிறோம், நாம் பலப்படுகிறோம், நாம் தைரியமாய் தேவனுடைய கிரியைகளை நாம் செய்கிறோம். அவருக்காக தீர்க்க தரிசனங்களையும் பெரிய பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் செய்யத்தக்க விதத்தில் ஆவியானுடைய மழையை தேவன் பொழிய பண்ணுகிறவராய் இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவர் மேலும் தேவன் அப்படிப்பட்ட மழையை
பொழிய பண்ண இந்த மாதத்தில் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆகையால் நாம் அந்த ஆவியானவருடைய மழையை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுவோமாக. ஏனென்றால் ஆவியில் நிரம்பும் பொழுது, ஆவியானவருடைய மலையில் நம்ம நினையும் பொழுது, தேவன் அவருடைய வல்லமையினால் இடைக்கட்டி நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்படுவீங்கன்னா இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுங்கள். உங்கள் சந்ததி மேலே தேவன் ஆவியானவரை ஊற்றுகிறார், மழையைப் போல இறங்குகிறார். அப்போ அந்த இடத்துல அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், வயதானவர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகள், அவர்களுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், அவர்கள் மேல் தேவனுடைய ஆவியை அவர் ஊற்றுகிறவராய் இருக்கிறார். எல்லார் மேலும் இந்த நாட்களில் தேவன் ஆவியானவரை ஊற்றப் போகிறார். பெருமழையின் ஆவியானவர் இந்த மாதத்தில் இறங்கி வரப்போகிறார். நாம் அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாக்கிய அதிசயங்களை காட்டுவேன். ஆமென். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற காரியம், வானத்திலும் பூமியிலும் அதிசயங்களை காட்டுவேன், அற்புத அடையாளங்களை நான் செய்வேன். என்னுடைய பிள்ளைகள் மேல் ஆவியை ஊற்றி அவர்கள் மூலமாக அற்புத அடையாளங்களை நான் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆகையால் இந்த மாதத்தில் ஆவியானுடைய நிறைவை பெற்றுக்கொண்டு எழும்பி தைரியமாக செயல்படுங்க. உங்கள் மூலமாக அற்புத அடையாளங்களை தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். நாம் பார்த்தோம் 26ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம், He dwelt wondrously with you. உனக்குள் அருமையான அற்புதமான ஆச்சரியமான காரியங்களை செய்த தேவன் உங்களை கொண்டும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். 30ஆம் வசனத்தில் அற்புதமான காரியங்களை, அடையாளங்களை வானத்திலும் பூமியிலும் உங்களை கொண்டு அவர் செய்ய போகிறார். ஆகையால் தான் ஆவியானுடைய பெரும் மழையை உங்களுக்கு நேராய் அவர் அனுப்புகிறார். வாஞ்சியோடு பெற்றுக்கொள்வோம். எழும்பி பெரிய காரியங்களை நாம் செய்வோம். அப்படி பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக செய்யும்போது விளைவு என்ன? 32ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவனெவனோ அவன் இரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் இரட்சிப்பு உண்டாயிருக்கும். ஆமென். இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்குறோம், நாம் செய்கிற அற்புத அடையாளங்கள் மூலமாக ஜனங்கள் ஆண்டவரை நம்ப போகிறாங்க, நோக்கி கூப்பிட போகிறாங்க. ஆகையால் விடுதலையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். மீதியாக எடுக்கிற, இல்லைனா சிதறி போய் கிடக்கிற தேவ பிள்ளைகள் கூட மீண்டும் வரப்போகிறார்கள், சேர்க்கப்பட போகிறார்கள். அங்கே விடுதலை தேவைப்படுகிற ஜனங்கள் தேவனிடத்தில் ஓடோடி வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்கள் மூலமாக கர்த்தர் செய்ய விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீர் இந்த காலங்களில் நாங்கள் வாழும்படியான பாக்கியத்தை நீ கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆவியானுடைய பெருமலை எங்கள் மேல் நீர் ஊற்ற பண்ணி அப்பா, எங்களை கர்த்தாவே வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும் நாட்களில் நீர் எங்களை வைத்திருக்கிறீரே அப்பா. கர்த்தாவே, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், நிறைவு அப்பா, கர்த்தாவே செழிப்பு, இவைகள் மாத்திரம் அல்ல ராஜா. ஆவியில் நாங்கள் செழித்து பலனடைந்து உமக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர்களாக எங்களை நீர் அழைத்திருக்கிறீரே. உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த மாதத்தில் எங்கள் மத்தியில் கர்த்தாவே அப்பா, அபரிவிதமாக பெரும் மழையாக நீர் இறங்கி வர போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை கர்த்தாவே அப்பா, இந்த உலக காரியங்களை நீங்கள் நிரம்பி வழிய செய்ய அப்பா சித்தமாக இருக்கிறீர். அதை கண்டு ஒரு ஜனக்கூட்டம் உமண்டை ஓடி வர போகிறாங்க. அது மாத்திரமல்ல, ஆவியில் கர்த்தாவே எங்களை நிரம்பி வழிய செய்து எங்கள் மூலமாக நீர் செய்கிற அற்புத அடையாளங்களை கண்டு அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறாங்க. அநேக ஜனங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள போகிறாங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பயன்படுத்த போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயதானவர்கள் அப்பா கர்த்தாவே, ஊழியத்தை செய்கிற அப்பா உங்களுடைய ஊழியக்காரர்கள், உங்களுடைய ஊழியக்காரிகள் அப்பா, யாரும் லிமிட்டே கிடையாது, எந்த தடையும் கிடையாது. எல்லாரையும் நீர் பயன்படுத்த விரும்புகிறீர். இந்த நேரத்தில் இந்த காலை வேளையில் அப்பா, என்னையும் பயன்படுத்தும், என்னையும் ஆவியினால் நிரப்பும் என்று கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புவீராக, வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமம் அப்பா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் மூலமாக
மகிமைப்படுவதாக. அநேக ஆத்துமாக்கள் உம்மண்டை ஓடி வருவார்களாக. ரட்சிப்புக்குள்ள நடத்துகிற கிருபையை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதிகன மகிமை எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.